அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. இதுவரை லாபஸ்தானத்தில் வீற்றிருந்த செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுகிறார். பொதுவாக செவ்வாய் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது. விரயத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு நன்மை இல்லை என்றாலும் கூட மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் விரயங்கள் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரக நிலைகளுடன் இணைந்து மிகவும் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் அடுத்த ஒரு மண்டலத்திற்கு மிக பெரிய அளவில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் வழங்கி கொடுக்கிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சனி பகவான் ராசியின் அதிபதியான சனி பகவானை தவிர அடுத்து பயம் யாரிடம் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக தான் அதீதமான குழப்பமும் பயமும் ஏற்படும். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் தன்னுடைய சஞ்சார அமைப்பில் மிக வலுவாக உச்சம் பெறுவது அதற்கு விடை சொல்லக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. நல்லவரா கெட்டவரா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் அமைவதால் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவதால் விரயத்தில் உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் இனிமையாக ஏற்படும். மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சகாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் செயல்படக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உச்சகட்டத்தையே ஏற்றிருந்தாலும் கோபம் அனைத்தையும் தவிர்த்து சிறப்பான முடிவையும் சிறப்பான செயல்பாடையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிலம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல், நிலத்தில் இருக்கக்கூடிய பாக பிரிவினை மற்றும் அக்கம் பக்கத்து நிலத்தாரின் பிரச்சனை போன்ற அனைத்துமே விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. விளைச்சல் அமோகமாக சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பூமிகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது. மருத்துவ துறையிலும் தனது செயல்பாட்டையும் வீரத்தையும் விவேகத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்துகிறாருங்க. எனவே மருத்துவம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் விளையாட்டு துறையில் பல பதக்கங்களை வெல்வதற்கான வாய்ப்பும் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அதீத திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விளையாட்டு துறையில் பல்வேறு பதக்கங்களை பெறக்கூடிய யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது போட்டிகள் அதிகமாக நிறைந்திருந்தாலும் கூட தொழில்துறை வியாபார துறையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அரசாங்க சலுகைகள், புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையும். திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சரியான முதலீடு, துணிச்சலான செயல்பாடு போன்ற அனைத்தும் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் என்பதை மறந்துட வேண்டாம். அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான சனி பகவான் மற்றும் குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான். 3, 6, 7 ஆகிய இடங்களை செவ்வாய் மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. 4ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். சுகஸ்தான பார்வையாக தைரியஸ்தானத்தை பார்ப்பதால்
இந்த தருணத்தில் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய விதத்தில் அமைகிறதுங்க. நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாயின் அமைப்பு நல்ல வரனை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் அதீதமாக தேவை. ஆனால் இவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே சுப விரயங்களை அதீதமாக சந்திக்கலாம். புதிதாக நிலம், வீடு, வாகனம், ஆடை, ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிரம்பி கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானமானது பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள், மறைமுக தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். பொதுவாகவே மெத்தனமாக செயல்பட்ட காரியங்கள் அனைத்தையும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க. 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அஷ்டம பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் நீங்கி சப்தமஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை செவ்வாயின் சுப பார்வையானது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. முற்பாதியில் சூரியனுடனும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடன் இணைகிறாருங்க. ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் பெண் தன்மை கொண்ட சுக்கிரனுடன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது. எனவே திருமண பாக்கியம் நிறைவாக அமையக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது. இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நடக்குங்க. புத்திர பாக்கியமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் சுய தொழில் புரிவதற்காக குழுக்களை அமைத்து சுய உதவி குழுக்களை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாக வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகள் பெறக்கூடிய அளவிற்கு படைப்புகள் நல்ல வரவேற்பு கிடைக்கும். வருமானமும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முதலீடு கூட சினிமா துறை, கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தருங்க. தகரமும் தங்கமாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக சினிமா துறை மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பி கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அரசியல் சதுரங்கத்தில் செவ்வாயின் பங்களிப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறதுங்க. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள், முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு